அப்பனை நந்தியை ஆறாமுதனை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏற்றுமின் ஏற்றினால் அப்பரிசே ஈசனருள் பெறலாமே. அன்பர்களே, எனது மாணவ செல்வங்களே, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நமது விழித்திரு சேனலில் 41வது பதிவு. அறிந்ததும் அறியாததுங்கிற தலைப்பில் நம்ம கருத்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் சில கருத்துக்களை பார்க்கலாங்க. அதற்கு முன் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, நம்ம பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பர்கள், மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் சேனலில் இந்த நம்ம பதிவுகளை மேன்மேலும் நம்ம சிறப்பாக கொடுக்கறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். எது செய்தாலும் அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் வேணும் இல்லையா? அதனால் ஆதரவு கொடுக்கணுன்னு கேட்டுக்கிறேங்க. சரி, இப்போது நம்ம சென்ற பதிவில் மாணவர்களுக்காக ஒவ்வொரு கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்குறோம், கொடுத்துட்ருக்குறோம். என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்த்தோம். அதில் ஒரு தெளிவு இருக்கணும்னு, ஒரு அவேர்னஸ் இருக்கணுங்கிறத பார்த்தோம். அடுத்தது, வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நம்ம சப்ஜெக்டில் சவுண்டாக இருக்கணும், எல்லாரையும் மதிக்க கற்றுக்கணும். அந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத பார்த்தோம். அப்போது அந்த மாதிரி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸை நம்ம மதிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அடுத்து, நீங்கள் கற்கும் கல்வி, கற்று இருந்தாலும் சரி, கற்றுக்கொண்டு இருந்தாலும் சரி, அந்த கல்வியை முதல்ல மதிக்க கற்றுக்கணும். சரிங்களா? எனது நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், கேரளா நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், பள்ளி ரெஸ்பெக்ட் அப்படிம்பார். எப்படிங்க? பள்ளி ரெஸ்பெக்ட். அவங்க அப்பா ஜனாதிபதி அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. ஏன்னா அந்த ஊரில் எல்லாரையுமே படிக்க வச்சு, அது இந்த தென்மலா அப்படின்ற ஒரு ஹில்ஸு, அங்கே சுற்றி இருக்கிற அந்த கிராமங்களில் எல்லாரையுமே படிக்க வச்சு, ஒருத்தர் கூட படிக்காதவங்க இல்லையாமா, இன்னும் 100% அவங்கள படிக்க வச்சு, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் வாங்கி கொடுத்து நல்ல வாழ்க்கையெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லைஃபுக்கு வழிகாட்டி இருக்கிறாரு. அதனால் அவர் பிரசிடெண்ட் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ நான் அதை பார்த்துட்டு கேட்டேன், பிரசிடெண்ட் அவார்டு இருக்குங்களே, யாருதுன்னு. எங்கள் அப்பாவோடதுங்க. அவர் கல்வித்துறையில் செய்த, கல்வி பணியில், அந்த சேவையில் செய்த இதுக்காக அவருக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். அவர் தான் பள்ளி ரெஸ்பெக்ட் அப்படிம்பார். அதனால் நம்ம கற்ற கல்வியை மதிக்கணும். அப்போ தான் அது நம்மளை வாழ வைக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம சென்ற பதிவில் பார்த்தோம். சும்மா ஏனாதானெலாம் படிக்கக்கூடாது. நல்லா ஆழ்நிலையிலிருந்து அந்த கல்வியை கற்றுக்கணும், அக்கறை எடுத்து கற்றுக்கணும். சரிங்களா? அடுத்து, அந்த கல்வியை கற்றுத்தரும் ஆசானை ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா ஆசிரியர் என்பவர் யார்? மாதா, பிதா, குரு, தெய்வம், இன்னொன்றும் சேர்த்துடுறேன், உற்ற நண்பன். சரிங்களா? அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க. ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இப்போ ஸ்கூலில் நீங்கள் படித்து முடிக்கிறவரெலாம் ஆசிரியர்கள், மாணவர்கள்ங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா? நீங்கள் தவறு பண்ணால் ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு வாத்தியாரை கண்டா ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நீங்களும் அந்த சின்ன வயசில் இருப்பீங்க. ஆனால் காலேஜுக்கு வரும்போது அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்லாம் ரொம்ப க்ளோஸாக, ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்களும் அந்த பயம்லாம் போயிடுது இல்லையா? வாத்தியாரை பார்த்த பயம் எல்லாமே இங்கே போயிடுது. அதுவே குறும்பு பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருது. சரி, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், நம்ம பாசிட்டிவாகவே யோசிப்போம். சரிங்களா? அப்போது ஆசான் என்பவர் யார்? இது எல்லாம் சேர்ந்த கூட்டு கலவை. அவர் அன்பு காட்டும்போது அம்மாவாக இருக்கார், உங்களுக்கு அறிவுரைகளை சொல்லும்போது அப்பாவாக இருக்கார், கல்வியை கற்றுத்தரும்போது ஆசானாக இருக்கார், உங்களுக்கு வழிகாட்டும் போது குருவாக இருக்கார், உங்களுக்கு துணையாக தோளோடு தோளாக துணை கொண்டு நிற்கும்போது, துணை கொடுத்து நிற்கும்போது, தோள் கொடுத்து நிற்கும்போது நல்ல நண்பராகவும் இருக்கார். இல்லைங்களா? அன்பு, அறிவுரை, கல்வி, வழிகாட்டுதல், இவற்றை எல்லாம் வைத்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கும்போது, நீங்கள் சம்பாத்தியம் பண்ணும்போது, உங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெற்றுத்தரும்போது அதே ஆசிரியர் தெய்வமாகவும் இருக்கார். சரிங்களா? அந்த வரமெல்லாம், வசதி வாய்ப்புகளையும் அந்த வரங்களையும் பெற்றுத்தரக்கூடிய தெய்வமாகவும் இருக்கார். அப்போது இது எல்லாமே சேர்ந்தது தான் ஆசான். சரிங்களா? மொத்த வடிவம்தான்
ஆசிரியர். அதனால் அவரையும் மதிக்க கற்றுக்கணுன்னு மாணவர்களிடத்தில் கேட்டுக்கிட்டு, ஏன்னா ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம மாணவர்களுக்காக ஒரு கருத்தை கொடுக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் நான் கொடுத்துட்ருக்கேங்க. இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு நண்பர், ஒரு தம்பி நம்ம சென்ற பதிவை பார்த்துட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஏங்க சார், ஒரு கூட்டமாக வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து உங்களை சீட்டிங் பண்ணி பணத்தையெல்லாம் இது பண்ணிட்டு சீட்டிங் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. நீங்கள் ஆனால் வந்து ரொம்ப கூலாக பதிவு கொடுக்குறீங்களே, அவங்கள வந்து ஏதோ நேசிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பதிவு கொடுத்துருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், தம்பி, அப்பப்போ எங்கள் அப்பாவோட ஜீன் எனக்கு வேலை செய்யும் எனக்குள்ள, அதுதான் அந்த இடத்துல நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது நான் ஏற்கனவே சில மோகினி கதைகள்லாம் அவரோட வாலிப வயதில் நடந்த சில விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கேன் சென்ற பதிவுகள், அதையும் பாருங்கள். அப்பா வந்து நாங்கள் விவசாய ஃபேமிலி, நிறைய தோட்டம் இருந்தது. கரும்பு தோட்டங்கள் தான் நிறையா இருக்கும், கரும்பு தான் நிறையா போட்டிருப்பாங்க, ஏக்கர் கணக்கில் கரும்பு இருக்கும். அப்போ அந்த கரும்பெல்லாம் வந்து வெட்டி எடுத்து அது விளைச்சலுக்கு வந்தவுடனே அதெல்லாம் எடுத்து அங்கேயே தோட்டத்திலேயே க்ரஷர் வச்சுருப்பாங்க, ஆலை, கரும்பு ஆலை க்ரஷர் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு அளவாக வச்சுருப்பாங்க. அதுலேயே வந்து அந்த கரும்பெல்லாம் பிழிஞ்சு சாறு எடுத்து, அப்போல்லாம் அந்த ஆயில் இன்ஜின் தான் வச்சுருப்பாங்க, டீசல் இன்ஜினை தான் ஓட விட்டு அந்த க்ரஷரை ரன் பண்ணி அந்த கரும்பெல்லாம் கொடுத்து, அது இருக்கும் 2 ரோலர் இருக்கும், அதில் அந்த கரும்பெல்லாம் கொடுத்து சாறு எடுத்து அந்த கரும்பு சாறை அதுக்கப்புறம் அதை கொப்பரைன்னு சொல்லுவாங்க, பெரிய கொப்பரை மாதிரி இருக்கும். நல்லா ஒரு 8 அடி டயமீட்டர் இருக்கும், 8 அடி அளவுக்கு டயமீட்டர் இருக்கும், ஒரு 2-3 அடி டெப்த் இருக்கும். அதில் ஃபுல்லாக வந்து அந்த கரும்பு பாலை நிறைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அடுப்பு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து தீயை மூட்டி விறகெல்லாம் போட்டு அந்த கரும்பில் வர்ற வேஸ்ட்டையும் எல்லாம் சேர்த்து அதில் போட்டு அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுவாங்க, யூஸ் ஆகும். அதெல்லாம் எரித்து இந்த கரும்பு பாலை நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு பதத்துக்கு வரும்போது அது கூட அந்த சர்க்கரையாக மாற்றுறதுக்கு, அதிலிருந்து அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து அதோட சில பொருட்களையும் சேர்த்து, அப்போல்லாம் ரசாயனம்லாம் கிடையாது, ரொம்ப 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 க்யூரான சர்க்கரையாக தான் இருக்கும், ரசாயன கலப்பு இல்லாமல் சர்க்கரையாக இருக்கும். அது இது பண்ணி எடுப்பாங்க. அந்த பதத்துக்கு வந்தவுடனே அதை வந்து இதில் அடித்து அந்த பலகை மாதிரி வச்சுருப்பாங்க, கட்டை மாதிரி, அதிலெல்லாம் தேய்ச்சி எடுத்து அடித்து அதை சர்க்கரையாக மாற்றுவாங்க அந்த பதத்துக்கு வந்தவுடனே. அது பெரிய வேலை. அப்போது அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சின்ன ஒரு ஃபேக்ட்ரி, சுகர் ஃபேக்ட்ரி, அதில் எங்கள் கரும்புகளை அடிச்சிட்ருக்காங்க. அப்போது ஏதோ தோட்டத்தில் வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு, வாய்க்கா தகராறுமாங்களே, அந்த மாதிரி ஏதோ தகராறு வந்துடுச்சு. ஏதோ மரங்களையெல்லாம் வெட்டுற விஷயத்தில் பக்கத்து தோட்டத்துக்கு பிரச்சனை வந்துடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டான், அவன் ஆப்போசிட் பார்ட்டி ஒரு 4 பேரை அனுப்பி நைட்டில் ராசா வந்து, அவர் பேர் ராசைரும்பாங்க, ராசு வந்து நைட் அங்கே தான் ஆலையில் தான் படுத்திருப்பான். ஏன்னா எல்லாம் கரும்பெல்லாம் கொண்டு வந்து வெட்டி போட்டிருப்பாங்க, டூல்ஸ் எல்லாம் அங்கேயே, அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அங்கேயே இருக்கும். அதனால் நைட்டில் வந்து அங்கே ஒருத்தர் இருந்தே ஆகணும், அவர் தான் இருப்பார். அவரும் ஏதாவது வேலை செய்கிறவங்க கூட இருக்கலாம். அப்போ நைட்டாக போய் அவனை அடித்து போடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு 4 பேரை ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டான் ஆப்போசிட் பார்ட்டி. அவங்க வந்துட்டாங்க நைட்டு ஒரு 10 மணி போல், 10-11 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. அப்புறம் இவர் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளை. அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது டைம் ரொம்ப அதிகமாகிடுது. ஏன்னா ஒரு பதிவு ஒரு 15 நிமிஷங்கிறது தான் மேக்ஸிமம், 20 நிமிஷங்கிறது கூட அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோலாம் டைம் எடுத்து பார்க்க மாட்டேங்க, அதனால் கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, அப்போது வந்தது தெரிஞ்சிருச்சு இவருக்கு, இவனுங்க நம்மளை தான் அடிக்கிறதுக்கு வந்திருக்கானுங்க, அடித்து போட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஆனால் அவனுங்க வந்து
ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்கானுங்க க்ளோஸாக. ஏதோ இந்த பக்கம் போன ஐயா இப்படியே வந்தோம் முதலாளி அப்படின்னு பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க. அந்த டைம் பார்த்து, யாரும் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து தானே இது. அந்த இடத்துல ஒரு இட்டேரி ரோடு வேறு போயிட்டுருக்கும், ஓடை, அதில் தான் எல்லாம் நடபாதை இருக்கும். அதில் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. சரி, எல்லாம் ஊரெல்லாம் அடங்கிட்டோம், அப்புறமா நம்ம வேலையை காட்டிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இவருக்கு தெரிஞ்சிடுச்சு. சரி, அதுதான் பயத்தை வெளியில் காட்டாமல் நடிக்கிறது தானே வீரமே. அப்புறம் இவர் வாங்கப்பா என்ன விஷயம் அப்படின்ட்டு, உட்காருங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த கரும்பு பால் சர்க்கரையாக மாறுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, நல்லா பாகு, சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கும், திலபுலன்னு கொதிச்சிட்ருக்கும், கெட்டி ஆகிட்டுருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைக்காய் இருக்குது இல்லையா, மந்தன் வாழைன்னு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் லட்சுமி வாழைன்னு சொல்கிறாங்க நம்ம கோயம்புத்தூர் சைடெல்லாம். அதில் இருக்கிற அந்த காயெல்லாம் எடுத்து அதை வந்து ஸ்லைஸ் மாதிரி பண்ணி அதை அந்த இதில் போடுவாங்க, அந்த பாகில் போடுவாங்க, கொதிச்சிட்ருக்கிற பாகில். அப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சம் இளம் தேங்காயாக முத்துனதாக இல்லாமல் கொஞ்சம் பதமான தேங்காயெல்லாம் கீத்தாக எடுத்து ஒரு கம்பியிலையோ குச்சிலையோ கொடுத்து அதையும் போடுவாங்க. அது மாதிரி வந்து இந்த சோளக்கருது அந்த மாதிரி இதெல்லாம் தானிய கருதுகள்லாம் கூட அதில் போட்டு அப்படியே வேகும். அதில் அந்த ஹீட்டில் அப்படியே வெந்து என்ன பண்ணும், அந்த இனிப்பும் அதில் எல்லாம் பூரா வந்து அப்படியே மெர்ஜ் ஆகிடும். இனிப்பும் ஃபுல்லாக அதில் வந்து கலந்துரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் செயற்கையாலாம் அதை யாராலையும் உருவாக்க முடியாது. எந்த ஆர்டிஃபிஷியலாலும் அதை வந்து வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும். ஒன்றும் இல்லை, மழை பெய்யுது, மழை பெஞ்சால் அந்த மண் வாசனை, அந்த வாசனையை செயற்கையாக உருவாக்க முடியுமா? இப்போல்லாம் இல்லை. இப்போல்லாம் மண் வாசனையே பார்க்க முடியல. இப்போ மழை பெஞ்சாலே எல்லாம் இந்த ட்ரைனேஜஸ் துர்நாற்றங்கள் தான் அடிக்குது. அங்கங்கே எல்லாம் அந்த குப்பைகளை போட்டு பாலித்தீன் கவரில் அந்த ஃபுட்டுகள்லாம் போட்டு, மெயினாக வந்து இந்த பிராய்லர் கோழியினுடைய இதெல்லாம் போட்டு வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு எங்கே மழை பெஞ்சாலும் எந்த இடத்துலையும் நிற்க முடியல. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. அந்த மண் வாசனையே போச்சு, மண்ணே கெட்டு போச்சு. ஆனால் அப்போல்லாம் மழை பெஞ்சால் அந்த மண் வாசனை அப்படி இருக்கும். அங்கே இருக்கிற அந்த பூக்களினுடைய வாசனை அப்படி இருக்கும். இந்த நெறிஞ்சி பூக்கள் வாசனை, அங்கங்கே அந்த செடிகளில் பூத்திருக்கிற பூக்களினுடைய வாசனையெல்லாம் கொழிஞ்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனுடைய வாசனையெல்லாம் அப்படி இருக்கும். அதெல்லாம் உருவாக்க முடியாது. அப்போது இந்த வாசனை வந்து அந்த மாதிரி இருக்குது, டேஸ்ட்டு வாசனை அப்படி இருக்கும். அப்புறம் அதை என்ன பண்ணுவார், எடுத்து அந்த இதில் மேலே அந்த கூரை சாலை தான் போட்டிருப்பாங்க, மட்டை சாலை மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் எல்லாம் வந்து ஒரு கம்பியில் கட்டி இது பண்ணி வச்சுருப்பாங்க, தூரிம்பாங்க, அந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, தூரி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு, சாப்பிடுங்கப்பா அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுருக்குறானுங்க, வாங்கி சாப்பிட்ருக்கானுங்க. ஏன்னா அவனுங்க காட்டிக்கூடாது, பகையை தீர்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருந்திருக்கானுங்க, ஒன்றும் தெரியாதவங்களாட்டம். அப்புறம் தண்ணி கேட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் தண்ணி இல்லை, இவர்கிட்ட வந்து தண்ணி கொடுக்க தண்ணி இல்லை. உடனே என்ன பண்ணியிருக்காரு, க்ரஷரை ஆன் பண்ணி விட்டு அந்த கரும்பை வச்சு கரும்பு பால் பிடிச்சி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. எலுமிச்சம்பழம், இஞ்செல்லாம் வச்சு கரும்பு பால் கொடுத்துருக்காரு. எல்லாம் வாங்கி குடிக்கும்போதே ஃப்ளாட் ஆகிட்டானுங்க. குடிக்கும்போதே அடடே என்னடா இப்படி ஒரு நல்ல மனுஷனையும் அடிக்கிறதுக்கு வந்தோம் அப்படின்ட்டு அப்புறம் எல்லாம் கரும்பு பாலை குடிச்சிட்டு எல்லாம் சாஷ்டாங்கமாக விழுந்து, ஐயா நீங்கள் இவ்வளோ ஒரு நல்ல மனிதராக இருக்கீங்க, உங்களை வந்து அடிக்கிறதுக்கு ஆள் வச்சுட்டான் பக்கத்து தோட்டத்துக்காரன், அவன் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாம் மன்னிப்பு கேட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். இது நான் அவர் சொல்லி நான் கேட்டது தான். அப்போது அந்த ஜீன் தானே நம்ம உடம்புலையும் இருக்குது. அப்போ என்ன செய்வோம், நம்ம கொலை பண்ண வந்தவனையே வந்து உபசரித்து கடைசியில் வந்து அவன் சரண்டர் ஆகி போயிட்டானுங்க. நம்மக்கிட்ட என்ன பண்ணியிருக்கானுங்க, சீட்டிங் பண்ணிட்டானுங்க, அவ்வளோதான். ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு 10,000 ரூபாய் சீட்டிங் பண்ணிட்டான். ஆனால் அவன் பண்ணின அந்த ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவனை பாராட்டணுங்கிற மாதிரி தான் தோணிச்சே தவிர, ஐயையோ பணத்தை அடிச்சுட்டு போயிட்டானுங்களேன்னு அவனுக்கு மேலே பெருசாக வெறுப்போ பகையோ வரல.
அதுதான் நான் பதிவு பண்ணியிருந்தேன். அந்த தம்பி கேட்டிருந்தாங்க. அதனால் அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டேங்க. அது போலவே எனது தாயும் ரொம்ப அன்பானவள். பெற்றோர்கள் அந்தளவுக்கு ரொம்ப அன்பானவங்களாக இருந்தாங்க. அதுவும் எங்கள் அப்பாவுக்கு இந்த சூதுவாதுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் சுத்தமாகவே தெரியாது. ரொம்ப வெள்ளந்தியாக இருப்பார். அவருக்கு பிறந்தவன் இல்லையா, வேறு எப்படி இருக்க முடியும்? அதனால் சீட்டிங் பண்ண வந்த கூட்டத்தை நம்ம நேசித்ததில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற கருத்தையும் தெரிவித்து, இந்த பதிவை காணும் எனது அன்பர்கள், மாணவ செல்வங்கள் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.